போயிட்டு வரும்போது குத்துனா வந்து எப்படி வளர்ந்துருக்கன்றதை காட்டுது. டர்ட்டி கேம் விளையாடக்கூடாது. நம்ம கம்மூட்டை கொடுங்க. குத்தப்படும் நபருக்கு தெரியாமல் தான் அவர் படத்தில் குத்த வேண்டும். இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க குத்தம் சரியா தப்பா நீங்க தான் சொல்லணும். எனக்கு அவங்க குத்தம் சரிதான், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தப்பு சார். இதுக்கு தான் மூடிட்டு இருக்கணும்ன்றது. டீலக்ஸ்லயுமே யார் அப்படிங்கிறதையும் வந்து டிசைட் பண்ணது. நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து டிசைட் பண்ணது கனியாக்காவும் சபரிநாதனும். சரி மச்சான், ஓகே ப்ளே ஃபார் மீ டா. ஹாய் ஹால், வெல்கம் டு சாசி சங்கீதா vlog. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோடை பார்க்கறதுக்கு தான் லைவாக நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து EVP ஸ்டுடியோவை ரீச் பண்ணிட்டோம். ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீக்கெண்ட் எபிசோடோட சாட்டர்டே எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க இந்த சாட்டர்டே எபிசோட எப்படி பார்த்தோம் தெரியுமா? லைவ்ல பார்த்தோம். ஆமாங்க, நாங்க EVP ஸ்டுடியோக்கு போய் லைவ்ல போய் சாட்டர்டே சண்டே எபிசோட பார்த்தோம். சாட்டர்டே எபிசோட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் நடந்தது வந்து 4.5 hours நடந்துச்சு. 4.5 hours வந்து ஷூட்டிங் போச்சு. அதுல நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகல. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுலதான் நாங்க பார்த்தோம் எவ்வளவு கஷ்டப்படுற விஜய் சேதுபதினு நாங்க பார்த்தோம். லிட்டரலி அவர் ரொம்ப பாவங்க. சீரியஸ்லி இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாம் வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறானே தெரியல. ரொம்ப ரொம்ப பாவம். 2 வாரத்துக்கே மனுஷன் தலையில அடிச்சுட்டு போயிட்டா. அப்படி அடுத்த வாரம் அவர் என்ன பண்ணுவாருன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃப்ரைடே எபிசோட்க்கு சாட்டர்டே எபிசோட்குள்ள போலாமா? சாட்டர்டே எபிசோட்ல வந்து நாங்க லைவ்ல பார்க்கும் போது நம்ம விஜய் சேதுபதி சார் எப்பயுமே நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்து வரும்போது அவ்வளவு காஸ்டியூமா இருக்கும். சோ நேத்து நாங்க நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அருமையா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கிட்ட பார்த்தோம். சோ வந்து லைக் அவர் வந்து பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நாங்க லைவ்ல போய் பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எப்படி பிக் பாஸ் நடக்கும், இப்படிதான் ஷூட் பண்ணுவாங்களான்றது நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கிறோம். ஒரு ஷூட்டிங்கேன்றது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் 2 பேரும் பாக்குறோம்ன்றதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா கோஆர்டினேட் பண்ணிருந்தாங்க. அதுவும் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்சுவலி வந்து நம்ம கூட வந்து இன்டராக்ட் பண்ணி பண்றாரு, பேசிக்கிட்டு நமக்கு வந்து டிவில பார்க்கிறது ரொம்ப கம்மி. ஆக்சுவலி அவர் நல்லா பண்றாரு. ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். ஃப்ரைடே எபிசோட் போலாம். ஃப்ரைடே எபிசோட் என்ன நடந்துச்சுன்னா, வழக்கம் போல நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இந்த கத்தி குத்து பாத்தீங்கன்னா, குத்துங்க எஜமா குத்துங்க வந்து 2 பேர் மட்டும் தனியா இருந்தாங்க. கனியும் நம்மளோட சபரி மட்டும் 2 கத்தி வச்சுட்டு இருந்தாங்க. அதுல நாங்க சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோலயே வந்து நம்ம கனி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுலயும் வந்து கனி வந்து ஜெயிச்சிருவாங்க. நம்ம வினோத் வந்து எப்படியாவது குத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு சபரியை கையில சாமான் போட்டு போய் குத்திடுவாரு. சபரியை குத்திடுவாரு. அடுத்த வாரத்திற்கான வீட்டு தலை நீங்க தான். கேப்டன் ஆயிடுவாங்க. கனி கேப்டன் ஆயிட்டதுக்கு அப்புறம் வந்து ஜெயில வந்து 2 பேரும் போடாம வச்சிருந்தாங்களா, அரோராவையும் நம்ம ஆதிராயும் அவங்களை கொண்டு போய் ஜெயில போட்டுடுவாங்க. ஜெயில போட்ட உடனே நம்ம கமருதீன் ஆரம்பிச்சிருவாரு. உடனே சுபிக்ஷா கிட்டயும் நம்மளோட ஆதிராய் கிட்டயும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க எல்லாம் வந்து எப்படி கேம்ல விட தெரியல, உங்களுக்கு எல்லாம் ஒன்னாச்சு விளையாடு, நான் சுசு போவேனா இல்ல நான் கேம் விளையாடுவேனா, அப்படி பண்ணாம நீங்க வந்து என்னோட முதுகுல குத்துறீங்க, நேர்ல விளையாடணும் உனக்கு அறிவு இல்லையா? சுபிக்ஷா கிட்ட இன்னும் என்னமா சொல்லிட்டான், நீ எல்லாம் மீனவ பொண்ணுனே சொல்லாத, நீ தைரியம் இல்ல, நீ எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்தெல்லாம் சொல்லாத, எப்படி வளர்ந்துருக்கன்றத காட்டு. கமருதீன் என்ன ஓவரா பேசுறீங்க, நாங்க மீனவர் குடும்பம் தான், நாங்க மீனவர் குடும்பம்னா உங்களுக்கு எப்படி தோணும், ஐயோ அப்படின்னு இருக்கணும்னு உங்களுக்கு தோணுமா? ஏன் நாங்க எதிர்த்து கேள்வி கேட்டா எதிர்த்து பேசினா உங்களால தாங்க முடியாதா? ஏன் நாங்க பாயிண்டா பேசினா உங்களுக்கு பிடிக்காதா? இது என்ன இந்த மாதிரி வந்து விஷயம் நீங்க வந்து பேசுங்க, கேமோட பேசுங்க, கேம்ல பேசுங்க. இதுல எதுக்கு வந்து பர்சனல் ஒரு கம்யூனிட்டி இழுக்குறீங்க? இத மாதிரி வந்து கம்யூனிட்டி எல்லாம் இருக்கிறது வந்து என்ன தெரியல. விளையாடக்கூடாது. கை அறுக்கி பேசுறியா? கை அறுக்கி பேசு. போட்டு வச்சு நாங்க இங்க வரல, கஷ்டப்பட்டு உழைச்சு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி இங்க பேசி முடிச்சுட்டு வெளியில போய் அரோரா கிட்ட போய் நான் எல்லாரும் கிழிச்சிட்டேன், பாத்தீங்களா, எல்லா முகத்திரையும் கிழிச்சிட்டேன், நான் இந்த கேமை நான் தான் விளையாடி ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் ஜெயிக்கவே இல்லை, நான் வந்து நானே விளையாடி ஜெயிச்சு வந்த கேம், நான் வந்து ஓட்டு மூலியமா வரல, நான் வந்து ஜெயிச்சு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரோரா கிட்ட போய் பயங்கரமா சொல்லிட்டு இருப்பாரு. அப்பயே அரோரா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்ல அவங்க பண்ணது கேம் தான் இது ஆக்சுவலி அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் டேக் இட் பர்சனல்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கமருதீன் எப்பவும் போல பண்ணவே மாட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் ஆயிடும். மார்னிங் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட
பார்வதி அக்கா இல்லாம எப்படி ஒரு எபிசோடு? ஆமா பார்வதி அக்கா வந்து பேசிடுவாங்க. நம்ம யார் கூட நம்மளோட கலை கிட்டே சொல்லுவாங்க, கலை இங்க பாரு ஒரு புது கேங் ஃபார்ம் ஆயிருக்கு, சபரி, சுபிக்ஷா, நம்மளோட ரம்யா இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இப்ப புது கேங் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கேங்ல அண்ணன் சொல்லி ஒரு கேங் ஸ்டார்ட் பண்றாங்க. இவனுங்க எல்லாரும் விஷம், விக்ரம் விஷம், எல்லாரும் விஷம்னு. ஏக்கா பார்வதிக்கா நீங்களை தவிர எல்லாரும் விஷம் தானா உங்களுக்கு? ஒரு இதுல நீங்க சொல்றீங்க திவாகரே கடைசியில விஷம் தான் சொல்றீங்க. ஆமா திவாகரே விஷமா, கூட இருக்கிற திவாகரே விஷம்ட்டீங்களேக்கா. என்னக்கா எனக்கு அந்த மனசு. அந்த மனுஷன் எவ்வளவு விஷயம் இருந்தாலும் உங்களுக்காக தான் வந்து நீங்க சாப்பிடலன்னா வந்து உங்களுக்காக எங்க இருந்தாலும் சாப்பாடு எங்க இருந்தாலும் வராரு. விடுப்பாரு, எனக்கு தெரியும் பாரு உன்னை பத்தி, நீ விடுப்பாருன்னு இவ்வளவு நேரம் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் சப்போர்ட் பண்ணி இருக்காரு. அவரை போய் விஷம் சொல்றீங்க பாத்தீங்களா? என்ன உங்களை நான் என்னத்த சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல, அப்படி இருக்கு. இதுதான் ஃப்ரைடே எபிசோட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கம் பேக் டு சாட்டர்டே எபிசோட் வித் விஜய் சேதுபதியோட காஸ்டியூம் பயங்கரமா இருந்துச்சு, மாசா இருந்தது. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தனே நம்ம தலைவருக்கு சொல்வாரு, எல்லாரும் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க. மாதிரி வந்து மறைஞ்சிக்கிறதுனால இப்பதான் இவங்க கேம்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைவ் ஒருத்தவங்க தான் விளையாடுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்து அவங்கள இந்த வீட்டுல எங்க ஒளிஞ்சாலும் நம்ம கண்டுபிடிச்சோம், நமக்கு தெரியாம ஒண்ணுமே. அதுக்கப்புறம் நாங்க வந்து எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உடனே கமருதீனுக்கு முன்னாடி நம்ம கானா வினோத் வந்து நல்ல ஒரு பாட்டு பண்ணி சூப்பரா பண்ணாரு. ஆக்சுவலா அது லைவ்லயுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. அதுல நம்ம வாட்டர்மேன் சார் டான்ஸ் ஆடி இருப்பாரு. அவரு ஆடின உடனே நம்மளோட வினோத் கூட சொல்லியா உட்காருப்பா அங்க யாருக்கா உட்காருப்பாரு. காம்போ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைவ்ல பார்க்கும்போது ஒரே சிரிப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பேக் டு கமருதீன். கம்மு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை கம்மு, உங்களுக்கு என்னதான் ஒரே சலசலப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஆரம்பிச்சாரு. நம்மளோட ப்ரோமோலயே பார்த்திருப்போம். உடனே கம்மு சொன்னாங்க, சார் நான் வந்து இந்த கத்தி குத்துல நான் நியாயமா விளையாடினேன் சார், நான் ஜெயிச்சு வந்தேன் சார், ஆனா எல்லாரும் என்ன வந்து ஏமாத்தி குத்திட்டாங்க சார், என்ன முதுகுல குத்திட்டாங்க சார் சொல்லுவாரு. என்னத்துக்கு முதுகுல குத்திட்டாங்கன்னா, நான் திரும்புறப்போ நாங்க இல்லவே இல்ல சார், ஒரு டாஸ்க் வச்சாங்க, அந்த டாஸ்க்காக நான் போயிருந்தேன், அப்ப வந்து குத்திட்டாங்க. ஓ அப்ப பிக் பாஸ் நீங்க ஒரு டாஸ்க் வச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு டாஸ்க் கொடுத்தது நீங்க தப்புன்றீங்களா? அப்ப நம்ம பிக் பாஸ் சொல்லணும் கரெக்டா, இன்னொரு டாஸ்க் வைக்கும் போது ஒரு டாஸ்க் வைக்காதீங்கன்னு சொல்லணும். அதானே அவங்க குத்தம் சரியா தப்பா நீங்க தான் சொல்லணும். இல்ல சார் ஆமா சார் என்ன குத்திட்டாங்க சார். வழக்கம் போல நம்ம கமருதீன் வளவல கொலை இந்த வளவல கொலை நீங்க பார்த்தது என்னமோ அதுவும் வந்து கட் ஷாட் தான் ஆக்சுவலா. ஆனா லைவ்ல நடந்ததும் 1 hour கிட்ட வந்து விஜய் சேதுபதி இஸ் லைக் திருப்பி அதை போட்டு கொலைன்னு ஒரு மாதிரி சொதப்பி இருந்தாரு ஆக்சுவலா விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் கிட்ட சொல்லி, விக்ரம் ஸ்டோர் ரூம்ல போய் ஒரு புக் இருக்கும், அந்த புக் எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு நம்ம ரூல்ஸ் புக்கை வச்சு படிக்க சொல்றாரு. ரூல்ஸ் புக்ல என்ன சொல்லி இருக்குன்னா, பிளேயர் ஆடுறவங்க பிளேயரை பார்க்காத டைம் பார்த்து குத்தணும், இன்னொரு வாட்டி படிங்க அப்படின்னு திருப்பி கமருதீனை படிக்க சொன்னாங்க. இன்னொரு தடவை படிங்க அப்படின்னு 1க்கு 4 தடவை படிக்க வச்சு. இப்ப சொல்லுங்க கமருதீன், அவங்க விளையாடின கேம் கரெக்டா தப்பா? நீங்க இல்லாத போது தானே குத்தணும், நீங்க இருக்கும் போது குத்தணும், அவங்க அவுட் ஆயிடுவாங்கல்ல, இது முதுகுல குத்துறதா இல்ல கேமான்னு முதல்ல சொல்லுங்கன்னா. அப்பயும் நம்ம அப்பயும் ஒரு அங்கதான் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல சார் இது வந்து நியாயமே இல்ல சார், ஏதாவது நான் வந்து ஜெயிச்சு வந்திருக்கேன் சார், நான் ஓட்ல வரல, இதுக்கு வந்து ஒரு தர்மம் இருக்கணும், இது ஃபேர் பிளேவே இல்ல சார், ஃபேர் பிளே இல்லன்றீங்களா? எப்படி ஃபேரா விளையாடி இருக்கணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. இல்ல சார் இது ஃபேர் பிளே இல்ல, எப்படி இல்ல சார், என்ன வந்து எப்பா அது ஃபேர் பிளே இல்லன்னு நீ சொல்லிட்ட, எப்படி ஃபேர் பிளே விளையாடணும், எது உங்க விதத்துல ஃபேர் பிளேன்னு நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி சொல்ல தெரியும்? எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு ஃபேர் பிளே இல்லைன்னா ஃபேர் பிளே இல்லதான், அது மட்டும் தான் எனக்கு பார்வதி சொல்லி கொடுத்தா, அதனால அதே மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். புரியுதா உனக்கு? இதே மாதிரி வந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தவனே விஜய் சேதுபதி கடுப்பாயி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு அவர் போயிடுவாரு. ஆக்சுவலா போன உடனே நம்ம வினோத்தும் பார்வதியும் போய் அவங்க கிட்ட பேசுவாங்க, டேய் நீ நல்ல பாயிண்ட சொல்லணும்டா சார், நான் இப்படி திரும்பின போது கேம்னு ஒண்ணு சொன்னாங்க, அதனால அந்த கேம் நடக்காதுன்னு நினைச்சு நான் இப்படி திரும்பினேன், அந்த நேரமா பார்த்து குத்திட்டாங்க, நீ சொல்லணும்டா. வந்து டாஸ்க் வச்சிருக்க கூடாதோ அப்படின்னு சார் சொன்னாரு. நீ சொல்ற பாயிண்ட்ல கரெக்டா, நீ சொல்லாம வெறும் இப்படி சொன்னியா மேலோட்ட சொன்னா அவருக்கு எப்படிடா உனக்கு புரியும் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் குழப்பிக்காத, அவர் கேக்குற பாயிண்ட். பார்வதியும் வினோத்தும் அவருக்கு அப்படியே ஸ்கிரிப்ட் சரி அப்படி நான் சொல்லிடுறேன் பிரேக் முடிச்சு வந்தோடனே திருப்பி வழக்கம் போல அன்ஃபேரா இருந்துச்சு. ஃபேரா இல்ல சார். கடைசியில நம்மளோட விஜய் சேதுபதி எப்படியோ போராடி அவருக்கு புரிய வச்சு உட்கார வச்சிருவாரு.
அதுக்கடுத்து அவங்க எங்க வருவாங்கன்னா இந்த Mask மாஸ்க் task. டெஸ்ட் வருவாங்க. ஆக்சுவலா மாஸ்க் டாஸ்க் பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நீங்க வின் பண்ணதுல என்ன நினைக்கிறீங்கன்னா உடனே கெமி எல்லாம் வந்து ஏஞ்சிட்டு வந்து Sir, சார் செம்ம செம்ம சாப்பாடு சார், செம்ம செம்மையா சந்தோஷமா இருந்துச்சு சார். அப்ப கூட விஜய் சேதுபதி சொல்லுவாரு, மத்தவங்களை வெறுப்பத்தி சாப்பிடும் போது அது வந்து சந்தோஷமா தான் இருக்கும். எல்லாரும் கிட்ட சர்க்காஸ்டிக்கா பேசுவார், பயங்கரமா சூப்பரா சாப்பிட்டோம் சார், பயங்கரமா சாப்பிட்டேன் சார். எங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ கூட முக்கியம் இல்ல சார், அந்த சோறு கிடைச்சது பாத்தீங்களா, அதுலதான் வந்து சோறு ஜெயித்தேன். நாங்க கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரமா நாங்க நான்வெஜ்ஜே சாப்பிடாதனால அந்த சோறு அப்ப கேட்பாரு, இந்த கேம் எதுக்காக வச்சாங்கன்னு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு உடனே சொல்லுவாரு, சார் இந்த கேம் வந்து ஃபீஸ்டுக்காக மட்டும்தான் இந்த கேம் வச்சாங்களா, இன்னொரு வாட்டி எல்லாரும் தெளிவா சொல்லுங்க. நாமினேஷன் பாஸுக்கும் வச்சாங்க, ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாருக்கும்னா ஆமால நாமினேஷனுக்கு அப்புறம் சொல்லுவாங்க நாமினேஷன் பாஸ் வச்சான்னு சொல்லிங்க. சரி, இப்போ இந்த ரோல்ல வந்து ஃபர்ஸ்ட் கெமி வெளியில போயிட்டாங்க, எப்படி வெளியில போனீங்க, யார் வந்து இவங்க வெளியில போலாம், இவங்க ஃபர்ஸ்ட் இங்க நிக்கலாம், யார் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்பாரு. அகைன்ஸ்டா பண்ணா என்ன அந்த டாஸ்க்ல அப்ப வந்து எல்லாருமே வந்து திருப்பியும் வந்து கெமி கிட்ட கேட்கும் போது கெமி என்ன சொல்லுவாங்க, ஏன் கெமி நீங்க நாமினேஷனுக்கு பயணும்னு நினைக்கல அப்படின்னு கெமி சொல்லுவாங்க, சார் எனக்கு நாமினேஷன் பாஸ் வேணாம் சார், அதனால நான் டைரக்டா நாமினேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா விக்ரமும் அதே தான் சொன்னார், எனக்கு நாமினேஷன் பாஸ் வேணாம் சார், அதனால நான் நாமினேஷனுக்கு ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு. அப்ப உங்க யாருக்குமே நாமினேஷன் பாஸ் தேவைப்படல, எல்லாருக்குமே ஃபீஸ் தான் தேவைப்பட்டிருக்கு. அப்ப நான் பிக் பாஸ்ட சொல்லி இனிமே இவனுங்களுக்கு எல்லாம் நாமினேஷன் டாஸ்கே வைக்காதீங்க, இவனுங்க எல்லாம் ரொம்ப தைரியசாலிங்க, நாமினேஷன் டாஸ்க்ல நாமினேஷன் ஃப்ரீ வந்து நான் கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த ஒரு பெனிஃபிட் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலா உங்களுக்கு ஃபீஸ் கொடுங்க, இவங்களுக்கு ஃபீஸ் தான் எதிர்பார்க்கறேன் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்காஸ்டிக் கலாச்சாரம். உடனே கமருதீன் சார் எனக்கு நாமினேஷன் வேணும் தான் சார் நான் நினைச்சேன். அப்படிங்களா, ஏன் கமருதீன் அவரே வாண்டடா கமருதீன் சார் நான் நினைச்சேன் சார், எதுக்கு கமருதீன் நினைச்சீங்கன்னா சார் அப்ப யார் கமருதீன் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணது, இவங்களுக்கு அப்புறம் இவங்க அவுட் ஆகணும், இவங்களுக்கு அப்புறம் இந்த கோஆர்டினேட் பண்ணது யாரு, இந்த கேமை தூண்டினது யாரு அப்படின்னா, சார் அது வந்து நாங்க எல்லாரும் விளையாடணும் சார், கனியும் நம்ம சபரியும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் வாலண்டியரா நான் பண்றேன்னு பண்ணோம். நான் ஏன் உள்ள போனேன்னா என்ன எங்க சேர்க்காம போயிடுவாங்களோ அவங்க டீமோடன்னு சொல்லிட்டு எனக்கு எங்க சப்போர்ட் இல்லாம போயிடுமோ, என்ன எங்க எதிர்த்துருவாங்களோன்றதுக்காக தான் சார் நானும் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்லுவாரு. லிட்டரலி கமருதீன் அந்த மாதிரிதான் ஜாயிண்ட் அடிச்சேன்னு சொல்லுவாரு. திருப்பி கேட்பாரு, இதை எனக்கு தெளிவா சொல்லுங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்க போகணும், இவங்களுக்கு அப்புறம் இவங்க போகணும், யாரு முடிவு பண்ணது, இதை நீங்க யோசிச்சு வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்குக்கு போயிடுவாரு. அந்த நேரத்துல வந்து ரொம்ப அப்செட் ஆகி வந்து விஜய் சேதுபதி தலையில அடிச்சுட்டு போய் பா யோசிச்சு வைப்பா அப்படின்னு சொல்லி போவார். உங்களுக்கு வந்து எபிசோட்ல காமிச்சது 5 மினிட்ஸ்ங்க. இந்த எல்லார்கிட்டயும் கேட்டு ஏங்க அவங்களுக்கு என்ன விளையாடுனாங்க போன வாரம், யாரோட மாஸ்க் எடுத்தாங்க, யாரு கடைசி வரைக்கும் நின்றாங்கன்றதே கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தெரியலங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸையும் கேட்பாங்க, நீ இவங்க மாஸ்க் எடுத்தியா இவங்க மாஸ்க் எடுத்தியா, மாத்தி சொல்லுவாங்க எல்லாருமே. நம்மளுக்கு தெரியுது யாரோட மாஸ்க் எடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலி அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்றாங்க, விஜய் சேதுபதி சாரும் எல்லாமே கரெக்டா வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, ஏங்க நீங்க தானே இவர் மாஸ்க் எடுத்தீங்க, இவர் மாஸ்க் அப்படியா ஆமா மறந்துட்டேன் டிஸ்கஸ் பண்றாங்க, யார் மாஸ்க் எடுத்தேன், நான் எடுத்தேனா நீ எடுத்தனா, அப்ப என்னடா விளையாடுறீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா சாட்டர்டே சண்டேனா இந்த வாரம் நடந்தத கேட்பாங்கன்னு. அப்போ ஒரு ரீகாலேஷன் பண்ணி வச்சுக்கணும்னு கூட தெரியாத ஒரு இவனுங்களெல்லாம் வச்சு நீங்க எபிசோடு பண்ற போது கஷ்டம் தான். சரி, அப்படி அவர் வந்து இவ்வளவு கடுப்பாகி போனதுனால நம்ம பார்வதி அக்கா வந்துட்டு ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, இத மாதிரி நீங்க வந்து கனியும் வந்து சபரியும் கனியும் தான் மாஸ்டர் மைண்ட், அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீக்கான இருக்க பிளேயர் எல்லாம் வெளியே தள்ளிட்டு ஸ்ட்ராங்கான இருக்கிற பிளேயர் எல்லாம் உள்ள தள்ளி அவங்கள கேமை ஃபோக்கஸ் பண்ண வச்சாங்க. அப்படின்னு கனி டீம் பேசிப்பாங்க, நம்ம வந்து நம்ம குரூப்பா விளையாடல, நம்ம ஸ்ட்ராங்கு வீக்குன்றதுல நம்ம டாபிக்ல வரவே இல்லை தானே அப்படின்னு. அப்ப எஃப்ஜே சொல்லுவார், அக்கா நம்ம குரூப் பிளே பண்ணோன்னே நம்ம நினைக்கல, நம்ம கேமே வந்து குரூப்பா விளையாடணும் தான் நினைச்சோம், இந்த கேமே குரூப் கேம் தான். ஆனா நம்ம வந்து இவங்க வெளில போனா அவங்க வெளில போனோம் நம்ம வந்து பிளான் பண்ணல, ஸ்ட்ராங் வீக்னு பிரிக்கல, பட் அந்த கேம் போற போக்குல வந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே இது ஒரு பக்கம் பேசுவாங்க, இவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க. அப்புறம் நம்ம பார்வதி அக்கா அவங்க கிட்ட சொல்லுவாங்க, பார்வதி அக்கா வந்து ஃபுல்லா நோட்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா கமருதீன் உடனே கேட்பாரு, நான் இதெல்லாம் சொன்னா அவங்கள பத்தி நான் மூட்டி விடுறதா ஆயிடாதா, நீ மூட்டியே விடுறது இல்ல பாரு, மூட்டி விடுறது இல்லடா டேய். அப்போ வந்து நம்ம பார்வதி சொல்லுவோம், டேய் அவங்க ஏன் உன்னை கேக்குறா தெரியுதா, நீ மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற, ஆமா அதனாலதான் வந்து விஜய் சேதுபதி சார் உன்னை மட்டும் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு
பாரதி தேக்கா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அமிர்தீன் நீங்க பேசுறதே தெளிவா இல்லைன்னு இப்ப அவர் தலையில அடிச்சுட்டு போறாரு. நீங்க தெளிவா பேசுறீங்க. ஏத்தி ஒரு நம்ம பாரதி தேக்கா தான்மா. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அப்புறம் விஜய் சேதுபதி சார் பிரேக் முடிச்சுட்டு வந்தவனே எங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. உள்ள வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்பதான் நான் கேட்டேன். அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி கேளுங்க என்னென்ன ஸ்கிரிப்ட் அவங்க ஸ்கிரிப்ட் எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆக்சுவலி அப்படியே அச்சு அசராம பாரதி தேக்கா என்ன எழுதி சொன்னாங்களோ சார் சபரியும் கனியும் தான் சார் மாஸ்டர் மைண்ட். அவங்க என்ன சொன்னாங்களோ உடனே வேற ஒரு கேள்வி கேட்பாரு. அப்ப மாஸ்டர் மைண்ட்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்க எல்லாம் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு பதில் தெரியாது. ஐயோ இது பார்வதி இந்த கொஸ்டின் கேட்டா இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி ஐயோ இந்த ஆன்சர் எங்களுக்கு சொல்லவே இல்லையே, இது அவுட் ஆஃப் கொஸ்டினா இருக்கு. அதே மாதிரிதான் லிட்டரலி வந்து நம்மளோட கமல் இருப்பாரு. சரி அதுக்கப்புறம் போல உடனே கலையரசன் உடனே கலையரசன் சொல்லுவான். ஆக்சுவலி சார் இந்த மாதிரி எப்படி ஆச்சுன்னா நாங்க வந்து ஸ்ட்ராங் பிளேயர் வீக் பிளேயர் பிரிஞ்சுக்கிட்டோம். சரி யார் எல்லாம் வீக்குன்னு சொன்னோடனே வந்து அரோரா, நானு, கலையரசன், அதுக்கப்புறம் வந்து கெமி இவங்கெல்லாம் வந்து வீக், விக்ரம் கெமி ஸ்ட்ராங்ல போயிட்டாங்க. இல்ல அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்ல போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் பிரிப்பாங்க. ஆக்சுவலி பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்ச உடனே வந்து விக்ரம்லாம் வீக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி. சோ அப்ப நீங்க எல்லாம் வந்து வீக்கி இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா யாரு, சபரி, கனி, அப்புறமா விக்ரம், அப்புறமா வந்து எஃப்ஜே இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா அப்படி கேட்கும்போது கெமிலாம் இருக்கும்ல. அப்ப வந்து கெமியை வந்து ஃபர்ஸ்ட் வீக்குன்னு சொல்லப்போ அப்ப கெமி இவர் கேட்பாரு கெமி வந்து எப்போ போனாங்க, ஃபர்ஸ்ட் யார் போனாங்கப்போ கெமி தான் ஃபர்ஸ்ட் போய்ப்பாங்க. அப்ப நீங்க வீக்ல வரீங்க, அப்ப வீக்ல வாங்கன்னு சொல்லிட்டு கெமி வந்து வீக்கு வந்துருவாங்க. ஆக்சுவலா அப்புறமா சொன்னாங்க இது வீக் ஸ்ட்ராங். அப்புறம் நம்ம கலையே கேட்பாங்க அப்ப நீங்க எல்லாம் வீக்னு ஒத்துக்கிறீங்களான்னா அரோரால ஆமா நான் வீக் தான் ஒத்துக்கிறாங்க. லிட்டரலி என்ன போற போக்குல ஆனதுதான் இது. நாங்க புஷ் பண்ணோம்னு நினைக்கிறோம். வாலண்டியரா இவங்க தான் ஜெயிக்கணும் அவங்க தான் ஜெயிக்கணும் நாங்க நினைக்கல. பேசி பேசி வந்ததுல பண்ண ஆயிடுச்சுன்னு சூப்பர் டீலக்ஸ் டீமை பத்தி கேட்டாங்க. நீங்களும் அதே தான் பண்ணிருக்கீங்க. நீங்க ப்ராப்பரான கேம் இல்ல விட்டு கொடுக்குற கேம் தான் நீங்க விளையாடி இருக்கீங்கன்னு. அப்ப வந்து நம்ம பார்வதி தேக்கா சொன்னாங்க இல்ல சார் ஆல்ரெடி நம்ம சூப்பர் டீலக்ஸ்ல வந்து குரூப்பா இருக்காங்க. நானும் திவாகரனும் புதுசா வந்திருக்கோம், ஆதிரையும் புதுசா வந்திருக்காங்க. இவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, இவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, இவங்க விளையாடுறாங்க. யூனிட்டா பண்ணலன்னு நம்ம தலைவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. யூனிட்டியா பண்ணலன்னா நாங்க யூனிட்டியா பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்க அதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன பண்ணீங்க? நீங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுக்காம இப்ப வந்து நாங்க பண்ணிருக்கணும் இது பண்ணிருக்கணும் அப்படின்றதுலாம் நீங்க சொல்லாத. கிரியேட் பண்றோம்னு ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம அதுக்கு என்ன எஃபோர்ட் கிரியேட் பண்றோம்னு இந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க இவங்க இது பண்ணிட்டாங்க அவங்க அது பண்ணிட்டாங்கன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து நாங்க நிறைய பாத்துட்டோம். இதே சொன்னாங்க கேமரால நீங்க பேசி நிறைய பாத்துட்டோம். அப்ப விஜய் சேதுபதி சாருக்கே தெரிஞ்சிருக்கு அவங்க கேமரால பதிவு பண்றாங்க. அதனால அதை திருப்பி கொண்டு வந்து இந்த சபையில நீங்க சொல்ல தேவையில்ல எனக்கு புரியுதுன்றாங்க. அப்புறம் கமருதீனை கூப்பிட்டு சொன்னாங்க கமருதீன் நான் ஜெயிச்சேன்றீங்களே அது நீங்க ஜெயிக்கல கமருதீன். எல்லாரும் பேருமே விட்டு கொடுத்துதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இது கமருதீன் மட்டும் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி கமருதீன், சபரி, அதுக்கப்புறமா துஷார், இதுல 3 பேர்ல யார் ஜெயிச்சிருந்தாலும் இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்தா எனக்கு அதுக்கான மரியாதை கொடுங்கன்னு சொன்னீங்க. நீங்க ஜெயிச்சு வரல, டீம்ல இருக்க மத்தவங்க விட்டு கொடுத்து உங்களுக்கு முன்னாடி அப்ப திருப்பி வந்து நம்ம கமருதீன் சும்மா இருக்க மாட்டாரு. கமருதீன் இல்ல சார் ஆனா சபரிக்கு வந்து டிஃபரன்ஸ் அதிகமா உட்காரு. அப்ப வந்து ஒரே வார்த்தை விஜய் சேதுபதி சொல்வாரு நீங்க எல்லாரும் பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் இப்ப முட்டாளாயிட்டீங்க, நீங்க எல்லாம் வந்து அவர் ஜெயிக்கணும்னு விட்டு கொடுத்தீங்க, இப்ப நீங்க விட்டு கொடுத்து ஏமாந்துட்டீங்க. இப்ப பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு இப்பவாச்சும் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுதான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் வைக்கலாம்னு சொல்லிட்டு இவருக்கு என்னோட சைட்ல ஒரு முகமும் எனக்கு பின்னாடி இன்னொரு முகமும் இருக்கிற மாதிரி ஒரு ஆளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. முக்காவாசி பேர் நம்ம பார்வதி தேக்கா தான் சொல்லுவாங்க, வழக்கம் போல சொல்லுவாங்க. பார்வதி தேக்கா என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஸ்வீட்டா பேசுறாங்க, ரொம்ப அன்பு அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்களோட வில்லத்தனத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னாங்க. நம்ம கெமி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என் கூடனா 1-on-1 வந்து என்கிட்ட ஃபேஸ்ல பேச மாட்டாங்க, அங்க நின்று இங்க நின்று ஒளிமறைவா கத்திட்டு இருப்பாங்க. அத நேர்ல வந்து பேசுறதுக்கு பயம் இல்லாம அவங்க பயந்து போயிருக்கா மாதிரி காமிச்சாங்க. இதேதான் நம்மளோட கண்ணியும் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு குட் ஃபேஸ் காட்டுவாங்க. தேவைன்ற போது வந்து அக்கா நீங்க சூப்பர்க்கா நீங்க பெஸ்ட்டுக்கா அப்படின்வாங்க. தேவைன்னு இல்லாத போது அவங்க பின்னாடி வந்து பேசுவாங்க அப்படின்னாங்க. நம்ம துஷார் என்ன சொல்லுவாருன்னா நீ அன்பா இருக்காங்க ஆனா நெக்ஸ்ட் மினிட்டே அவங்க திரும்ப அந்த இவங்க வந்து ஒரு ரொம்ப போன வாரம் என் கூட பெரிய பிரச்சனை. ஆனா இவங்க என் கூட கிட்ட வரணும்னா என்கிட்ட வந்து நீ 5th ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு எனக்கு கேட்டு அவ்வளவு ப்ரொவோக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அன்பை பொழிஞ்சு அப்படியே அன்பால குளிப்பாட்டுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா வேணும்னா என்னை வச்சுக்கிறதும் வேணும்னா என்ன தூக்கி போடுறோம். கிட்டத்தட்ட என்ன ஒரு ரேட் மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்றாங்கன்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. நீங்க ரேட்டா இருக்கட்டும் ரேட்டா இல்லாததும்
உங்க கையில தான் இருக்கு, அவங்க அப்ப நீங்க அந்த இடத்த குடுக்குறீங்க, ஏன் நீங்க அந்த இடத்துக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சூப்பரா வந்து துஷாருக்கு புரியுற மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலா ஸ்பேஸ் கொடுக்குறோம், ஆனா அது பார்வதி மட்டும் எடுக்கல. உங்களுக்கு அது புரியல, உட்காருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சபரியை சொன்னாங்க. சபரி ஏன் சொல்லுவாங்கன்னா, வழக்க போல சபரிக்கு வந்து ஒரு கோவம் வரும். ஆனா அந்த கோவ ஃபேஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவர் வேணுனே ரொம்ப அவரோட சாஃப்டான பேசினார். ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ஸ்வீட்டானவன், எங்களுக்கு உங்களெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீ என்னோட அக்கா என்னோட தம்பி அப்படின்னு நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த கிரிகா யோகாத்தை இப்படி பண்றாருல, அதை வச்சு மேனேஜ் பண்றாராமா. கோபம் வருது, அதை அவர் வெளிக்காட்டிக்க மாட்டார். மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. கோவத்தையும் எல்லாருமே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சபரி வந்து குட் புக்ல இருக்காரு, குட் புக்ல இருக்க மாதிரியே ட்ரை பண்றாரு, அவர்கிட்ட கோவத்தை வந்து மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சபரியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவை சொல்லுவாங்க. ரம்யாவை ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க வந்து எனக்கு ஃபேமிலி வேணும், எனக்கு சொந்தம் வேணும், அது வேணும்னு சொல்றாங்க. ஆனா லக்ஸரி டீம்ல இருக்கிற லக்ஸரியும் வேணும், பிக் பாஸ் டீம்ல இருக்கிற பாசத்தையும் வேணும்னு ரெண்டு சைடும் ஒரு 2 கேம் விளையாடுறாங்க. தேவையில்லாத போது அவங்களுக்கு பயங்கரமான கோவத்துல வார்த்தை விடுறாங்க அப்படின்னு முக்காவாசி பேர் நம்மளோட ரம்யாவும் சொன்னாங்க. ஓவரால ஓட்டு எப்படி வந்துச்சுன்னா, நம்ம சபரிக்கு 4 ஓட்டு, நம்மளோட ரம்யாக்கு 3 ஓட்டு, பார்வதிக்கு 3 ஓட்டு வந்துச்சு. மீதி இருக்கவங்களும் அங்கங்க ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான். அது ஒன்றும் அந்த அளவுக்கு பாயிண்டே இல்லை. பாதி பேருக்கு இது புரியவே இல்லை, இது என்ன கொஸ்டின்றதே புரியல. லைவ்ல கேட்டா அதுக்கு என்னென்னமோ சொல்றானுங்க, அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கு, அந்த திறமை காட்ட மாட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு. அதுவும் நம்ம திவாகர் எல்லாம் செம ஃபன் பண்ணாரு. ஆமா, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கலையரசருக்கு என்ன சொன்னாங்கன்னா, கலையரசர் வந்து இன்னசென்ட் ஃபேஸ்ல நடிக்கிறான், ஆனா அவன் உள்ளுக்குள்ள ஒரு கன்னிங் கேம் விளையாடுறான், அதை யாருக்கும் தெரியாம இன்னசென்ட் ஃபேஸ்ல நடிக்கணும்னு திவாகர் சொல்லுவாரு. கலையரசன் வந்து அவன் காட்ட மாட்டானோடனே நம்ம விஜய் சேதுபதி சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியாது, அவர் ஒரு மந்திரம் போட்டு உங்க பின்னாடி எல்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்காரு, அவர் அதனாலதான் உங்க யாருக்குமே அவரை தெரிய மாட்டாருன்னு சர்க்காஸ்டிக்கா கலையை கலாச்சிருப்பாரு. அப்படி இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு எபிசோடு. இன்னைக்கு எபிசோட் நடந்தோடனே விஜய் சேதுபதி டாடா பை பை, நான் உங்களுக்கு நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது முடிஞ்சிச்சா? நம்ம பார்வதிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, என்ன போய் ஒரு ஃபேஸ் பின்னாடி ஒரு ஃபேஸ்ன்றீங்கன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் தனித்தனியா அவங்களை கூட்டின்னு போய் ஒவ்வொருத்தவங்கிட்ட கிளாரிஃபை பண்ற பேர்ல கேமரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ சொன்னது அப்படி கிடையாது. நம்ம துஷா முதல்ல போய் விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குன்னு நான் ஏன் சொன்னேன்னா, திவாகர் கூடயே இருக்காங்க, ஆனா திவாகர் கூட ரேம்ப் வாக் பண்ணுங்கன்னு சொன்னா எங்க 2 பேரோட பேர் வந்து பிளசண்டா இருக்காது அப்படின்னு. என்ன பயம் உங்களுக்கு? பிரசன்டபிள் கப்பலா இருக்க மாட்டோன்ற மாதிரி வார்த்தை பயன் விக்ரம்ஸ் ஆஃப் விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை வந்து விக்ரம்ஸ் ஆஃப் விக்ரம் சொல்லியிருப்பாரு பார்வதிக்கு அகேன்ஸ்டா. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நானும் திவாகரும் தான் என்டையர் ஹவுஸ்ல எப்பவுமே ஒன்னா இருக்கும், ஏன் நாங்க வந்து ரேம்ப் வாக்லயும் ஒன்னா இருக்கணும் தான் சொன்னோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். அப்புறம் நானும் அவரும் வேற கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம், அந்த கலர் இதுவும் மேட்ச் ஆயிருக்காது சொல்லி அது வந்து விக்ரம்ஸ் ஆஃப் விக்ரம சமாளிச்சிருப்பாங்க. அப்ப விக்ரம் சொல்லியிருப்பாரு, இல்ல பார்வதி, எனக்கு பார்வதினா என்னன்னு தெரியும், அவ ஒண்ணு நினைக்கிறானா அதை வாயில இருந்து சொல்லிடுவா, நீ நினைக்காம அதை வாயில இருந்து உன் வாயில இருந்து சொல்லியிருக்க மாட்டேன், சூப்பரா சொல்லி. அதனாலதான் நான் வந்து இத வந்து உங்ககிட்ட நான் சொன்னேன், இதை நான் நேரடியாவும் வெளியில கொண்டு வந்து சொன்னேன் அப்படின்னு விக்கல் சொல்லியிருப்பாரு. வந்து அவர் கூடயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருந்து நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு பயப்படலாம் இல்ல. விக்கல் சொல்றது முடிஞ்சிச்சா? விக்கல்ஸ் அதை ஒத்துக்கல. ஓ அப்படியா, நீ சொன்ன தப்பா நான் சொல்லிட்டேன்னு விக்கல்ஸ் ஒத்துக்கவே இல்ல. என்னடா இவனும் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம துஷார் கிட்ட போறாரு. துஷார், நான் உங்ககிட்ட நான் உன் மேல எனக்கு இருந்த கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் போவே இல்லை, இன்னும் வரைக்கும் உன் மேல நான் செம்ம காண்டில இருக்கேன், எரிச்சலா இருக்கேன், நான் என்னக்கா பண்ண அப்படின்னா, நீ பண்ணதெல்லாம் பண்ண. ஆனா நம்ம எப்போ 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சோம்னா, இந்த கமருதீனுக்கு பாயிண்ட்ஸ் போடுவாங்கல்ல, அப்பதான் துஷாரும் பார்வதியும் ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி வந்து நீ அன்னைக்கு நான் தனியா இருக்கும்போது நீ வந்து என்கிட்ட பேசின அந்த இடத்துல வந்து நமக்கு நீ சப்போர்ட் பண்ற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ப வந்து நல்லா பேசினேன், அதனால நீ இதையும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு அன்பை வச்சு பண்ணிட்டு அப்படின்னு உடனே பார்வதி போய் எல்லாரும் என்ன வந்து அப்படி பேசுறானுங்க, என்னமோ எல்லாருக்கிட்டையும் இது பண்ணணும்னு சொல்லி. போன வாரம் எப்படி நம்ம பார்வதிக்கு அழுதாங்களோ அதே வாரம் இந்த வாரமும் சாட்டர்டே, போன வாரம் எப்படி வந்து சாட்டர்டே எபிசோட் முடிச்ச உடனே வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வாரமும் கரெக்டா என்ன செஞ்சாங்களோ அதே இங்கேயும் செய்றாங்க. நம்ம பார்வதி ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதான், வீக்கெண்ட் ஆனா அழுவணும், வீக் டேஸ்ல சண்டை போடணும், அவ்வளவுதான். இதேதான் நம்ம பார்வதி எல்லா ப்ரோமோலயும் வரணும், அதுதான் அவங்களோட எபிசோட். அதுக்கப்புறம் யாருக்கிட்டயும் அந்த கோவத்தை காட்ட முடியல போல. அங்க வந்து பாவம் திவாகர் வந்து விடுமா பாத்துக்கலாம், வந்து சாப்பிடுமா இருக்கிற கோவத்தெல்லாம் நம்ம திவாகர் மேல காட்டுறாரு. நீ ரொம்ப நல்லவ மாதிரி கேம் ஆடுற, முன்னாடியே நீ எதையும் சொல்ல மாட்டற, நீ கடைசியா சொல்ற, நீ கடைசியா முன்னாடி வர மத்ததுக்கெல்லாம் முன்னாடி வர, இந்த மாதிரி வந்து
ஒரு விஷயம் சொல்லும் போது நீ முன்னாடி வர மாட்டே, நீ ரொம்ப சேஃபா விளையாடுற. ஏன் அவங்க அப்படி அப்ப சொல்றாங்க? நாங்கெல்லாம் வந்து லூசு, நீ வந்து புத்திசாலியா? நீ விவரம் நான் முட்டாளா அப்படின்னு சொன்னல, அது அப்படியே ஆப்போசிட். நீ விவரம் நாங்க. அவங்க அப்படி சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்டா சொல்லிட்டோம்னு வச்சுக்க, திவாகர் வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்ப எல்லாரும் திவாகரை பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்கல்ல. அந்த கேம் வச்சு விளையாடுறாங்களாமா. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுனால எல்லாரும் பாரு பாரு பாருன்னு புடிச்சுக்கிட்டாங்க. நீ கடைசியா சொல்ற, அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போகுது, அதனால நீ எஸ் ஆயிடுற. நீ எப்ப ச்சே நிம்மதியா இந்த வீட்டுல ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியலன்னு போய் வெளியே போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்துச்சு. சண்டே எபிசோட் ஆக்சுவலி நாங்க ஓவராலா சொல்ல போனா சாட்டர்டே எபிசோட் வந்து ரொம்ப போரிங்கா போச்சு. Exactly. 4 மணி நேரம் நாங்க ஷூட் பார்த்திருக்கோம். 4.5 மணி நேரமும் வந்து ஒரு மாதிரி சொதப்பலாம் போச்சு. பிக் பாஸ்ல வந்து நம்மளோட விஜய் சேதுபதி சொல்லிட்டே இருந்தது, இது வந்து உங்களுக்கு கொலன்னு இல்லையா, ஒரு மாதிரி சொதன்னு இல்லையா, சொதன்னு இல்லையா, என்ன பேசுறீங்க நீங்க, சொதன்னு இல்லையான்னு சொல்லிட்டு வந்து விஜய் சேதுபதி சார் நேர்ல நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு அந்த 1 மணி நேரம் எபிசோட எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மக்கள் பாப்பாங்க, ஷார்ட்டா பாப்பாங்கன்றதுனால முக்காவாசி வந்து அவங்க எவ்வளவு கட் ஷாட் பண்ண முடியுமோ ஷார்ப்பா காட்டுறாங்க. அப்ப நம்மளுக்கு பார்க்க எப்படி தெரியும்னா, விஜய் சேதுபதி எழுந்தோடனே உட்காரு அப்படின்னு சொல்ற மாதிரியும், என்ன அப்படின்னு கேக்குற மாதிரியும் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த மனுஷன் அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வாங்குறதுக்கும் இவர் சொல்ற கொஸ்டினை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அவ்வளவு மெனக்கடல் போடுறாரு. லிட்டரலி அவருக்காக நாங்க வந்து ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அவரு கஷ்டப்படுறாரு. அவரு கேட்பாருங்களா, அவருக்கு அவ்வளவு அந்த கஷ்டப்பட அவசியமே இல்ல. ஆக்சுவலி அவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஒவ்வொரு பர்சனும் என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரையுமே நோட் பண்ணி கேக்குறாரு. நீங்க ஓகேவா, அது ஓகே பேபி, அதெல்லாம் அவர் கேக்குறாரு. ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் இல்லாம உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்லயும் கேக்குறாரு. அவர் ஏன் கேட்கணும் தெரியுமா? அவருக்கு என்னன்னா, இது நான் இந்த ஷோவை எடுத்திருக்கேன் அப்படின்னா அது ஏன் கண்டஸ்டன்ட், அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அவங்க பண்றத நான் ஓரளவுக்கு அவரால் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. அவர் ஓரளவுக்கு மேலோட்டம் தான் சொல்லுவாரு. ஆனா they are looking for the spoon feed. அப்படிதான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணா கூட புரியாது, சத்தியமா புரியாது இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு. அப்படிதான் இருக்கு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம். சரி ஓகே, சாட்டர்டே எபிசோட் பொறுத்து இது இருக்குதான். சண்டே எபிசோட் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. எவ்வளவு வந்து நமக்கு ஷோல காட்டுவாங்கன்னு தெரியல, அதை விட நிறைய இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னா இன்னைக்கு நைட்டு சண்டே எபிசோட் நாங்க போடுவோம். சண்டே எபிசோட்ல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா ஷோல வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவுமே வந்து 4.5 hours மேல போச்சு. அது ரொம்ப சூப்பரா போச்சு. ஆக்சுவலி அவ்வளவு போடுவாங்கன்னு தெரியல. அதை பத்தி எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். Until then, bye from சங்கீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye.